இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து இண்டஸ்ட்ரைன் பார்த்தோம். அதில் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன், லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி அடுத்த டாபிக் வந்து என்னென்னா ஹிஸ்டாலஜி ஆஃப் த கட். இங்கே கட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த உணவு பாதைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது மேலே ஈசோஃபேக்கஸ், உணவுக்குள்ள ஈசோஃபேக்கஸில் இருந்து அந்த ஆனஸ், அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆனஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது உங்களுக்கு, அந்த ரெக்டம் இருக்குது பார்த்தீங்களா. அது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா அந்த வால் புரியுதுங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்டாலஜி ஆஃப் கட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா. தமிழில் சொன்னோம்னா அந்த உணவு பாதையினுடைய திசுவியல், அந்த டிஷ்யூஸ், அந்த செல்ஸ், இந்த லேயர்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்டாலஜி ஆஃப் கட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா. சரி, த வால் ஆஃப் த எலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஈசோஃபேக்கஸ்லேருந்து உங்களுக்கு டு தி ரெக்டம் வரைக்கும், ஈசோஃபேக்கஸ் டு ரெக்டம். ஈசோஃபேக்கஸ்னால் உணவுக்குழல், அந்த உணவுக்குழல்லேருந்து ரெக்டம்னு என்னது உங்களுக்கு மலக்குடல், அந்த மலக்குடல் வரைக்கும் அந்த லைனில் பார்த்திங்கன்னா அலிமெண்ட்ரி கேனலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 லேயர்ஸ் இருக்குமா. எத்தனை லேயர்ஸ் இருக்குது? 4 லேயர்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வாட் ஆர் த 4 லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று செரோசா, மெஸ்குலாரிஸ், சப் மியூகோசா. ஸோ மொத்தம் வந்து 4 லேயர்ஸ். சிரோசா, மெஸ்குலாரிஸ், சப் மியூகோசா அண்டு மியூகோசா அப்படிங்கிற 4 லேயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செரோசா, இந்த எல்லா லேயர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த 4 லேயர்ஸ் இது பார்த்திங்களா, என்னென்ன லேயர்ஸ் சொன்னேன் பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா. செரோசா, அப்புறம் மேஸ்குலாரிஸ், அப்புறம் சப் மியூகோசா, அப்புறம் மியூகோசா, மொத்தம் 4 லேயர்ஸ் தெரியுங்களா. ஸோ அதான் வந்து நம்மளுடைய இதில் எலிமெண்ட்ரி கெனால், அந்த உணவு பாதை இருக்குது பார்த்திங்களா, அதில் அது எத்தனை லேயர்ஸ், மொத்தம் 4 லேயர்ஸ் வந்து அதில் இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கிராஸ் செக்ஷன் அதை வந்து கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். புரியுதுங்களா. அப்புறம் சென்டரில் இருக்கிறதா லியூமன், ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா லியூமன். அது வழியாக தான் நம்ம என்ன செய்யறோம், ஃபுட்டு வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா. அதில் அப்படியே லைனில் ஒரு மடிப்பாக இருக்குது பார்த்திங்களா உள்ள, அப்படியே ஒரு சுருக்கமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு உள்ள அந்த உறிஞ்சிகள் என்ன சொல்லுவாங்க, அதை வந்து வில்லை அப்படிம்பாங்க, ஃபுட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய பார்ட். ஓகே சரி, இப்போ நம்மளுடைய கண்டினியூஷன் என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த பார்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா. சரி, ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், செரோசாங்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் லேயர். செரோசாங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ அதில் வந்து என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஸ்குவாஸ்மஸ் எபித்தீலியம் அண்டு வித் சம் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூலாம் ஏற்கனவே முன்னாடி லெசனில் பார்த்துருப்போம். டிஷ்யூஸ் டைப்ஸு இதில் வந்து ஸ்குவாஸ்மஸ் எபித்தீலியம்ங்கிற டிஷ்யூ, அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, இது ரெண்டுமே இந்த செரோசாங்கிற பார்ட்டில் இருக்குது. அடுத்து செகண்ட் பார்ட் என்னது, மஸ்குலாரிஸ் அப்படிங்கிற பார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் சர்க்குலர் அண்ட் லாஞ்சிடியூடினல் மசில் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வித் நெட்வொர்க் நர்வ் செல்ஸ் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது இந்த மஸ்குலாரிஸ்ங்கிற பார்ட்டில், இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இது வந்து என்ன வேலை செய்யுதுன்னா, இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து கண்ட்ரோல் பெரிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடியது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த அலை இயக்கம், பெரிஸ்டாலிஸ்னால் ஒரு வேவ், அந்த உள்ளே வந்து லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலை மாதிரி ஒரு ஏற்படும். அந்த வேவ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த செல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, நர்வ் செல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் தேர்ட் பார்ட் என்ன சொன்னோம், சப் மியூகஸ் லேயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. சப் மியூகஸல் லேயர் இது வந்து இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் எதனாலனா கனெக்டிவ் டிஷ்யூ, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்புறம் அதில் வந்து என்ன இருக்குது, நர்வ்ஸ் இருக்கும், பிளட் இருக்கும், லிம்ப் வெசல்ஸ் இருக்கும், அப்புறம் சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா கண்ட்ரோல் செக்ரீஷன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைனல் ஜூஸ்.
இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்னு என்ன அர்த்தம், அந்த இண்டஸ்ட்ரைன் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் அந்த சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த லேயர், இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸுடைய வேலை. புரியுதுங்களா? சரி, அடுத்து 4th லேயர் என்ன சொன்னோம், இன்னர்மோஸ்ட் லேயர். இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, உங்களுக்கு மியூகோசா அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்னர்மோஸ்ட் லேயர் வந்து எதை வந்து சுற்றி இருக்குது, லைனிங் த லியூமன் ஆஃப் எலிமெண்ட்ரி கெனால், அதை சுற்றி இருக்கிறது அந்த இன்னர்மோஸ்ட் லேயர் மியூகோசா. இது எதை செக்ரேட் பண்ணுதுன்னா மியூக்கஸ், கோலை, ஒரு கோலை பொருள், கோலை பொருளை வந்து சுரக்கிறது அந்த மியூகோசா அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளே இன்னராக இருக்கா, அந்த கோலை வளவலன்னு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த குடலில் வந்து என்ன ஆகுது, அப்படியே சாப்பாடு நம்ம சாப்பிட அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், அந்த வளவளப்பு தன்மையில் வலிக்கிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மியூகோசா காரணம், அந்த மியூக்கஸ் செக்ரீஷன் காரணம் அந்த மியூகோசா இன்னர்மோஸ்ட்டு லேயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த ஹிஸ்டாலஜி ஆஃப் கட் அப்படிங்கிறது தான் இது. புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பார்த்தது ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸு, ஈசோஃபேக்கஸ், ஸ்டொமக்கு, அப்புறம் இண்டஸ்டைன். அதில் ஸ்மால் இண்டஸ்டைன், லார்ஜ் இண்டஸ்டைன். ஸ்மால் இண்டஸ்டைனில் 3 பார்ட்ஸ் இருக்கும். என்னது, டியோடினம், சிஜீனம், இலியம் 3 பார்ட் இருக்கும். அப்புறம் ஈலியம் கடைசி பார்ட்டு, அது எங்கே கனெக்ட் ஆகும், லார்ஜ் இண்டஸ்டைனில் சீக்கம்ங்கிற பார்ட்டில் கனெக்ட் ஆகும். அப்புறம் அதுக்கடுத்து சீக்கம், அப்புறம் கோலன் அப்படிங்கிறது 4 பார்ட் இருக்கும், அசெண்டிங், அப்புறம் ட்ரான்ஸ்வர்ஸ், டிசெண்டிங். ஸோ இந்த சிக்மாய்டு கோலன்னு 4 பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த லார்ஜ் இண்டஸ்டைன் அந்த கோலன் வந்து எங்கே போய் முடியுது, உங்களுக்கு ரெக்டத்தில் போய் முடியும், மலக்குடலில் போய் முடியுது, இதெல்லாம் பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அலிமெண்ட்ரி கேனாலுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. அப்புறம் இடையில கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அலிமெண்ட்ரி கேனால் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்னென்ன அந்த லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸில் வந்து என்ன பார்ட்ஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணு பார்த்தாச்சு, ஹிஸ்டாலஜியில் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கேனாலோட அசோசியேட்டட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். ஏன்னா அந்த கிளாண்ட்ஸு செக்ரீஷன் பண்ணால் தான் அந்த செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸு ஃபுட்டு மேலே ஆக்ட் பண்ணி டைஜஷனுங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன கிளாண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிளாண்ட்ஸுங்க முதல்ல சொல்லிடுறேன். சலைவரி கிளாண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன கிளாண்ட்ஸுங்கிறத உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் லிவர் இருக்கும், பேங்க்ரியாஸ் இருக்கும். ஸோ இது 3 கிளாண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கக்கூடிய கிளாண்ட்ஸில். புரியுங்களா? சரி, இப்போ இந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ்னு என்ன அர்த்தம், நாளம் உள்ள சுரப்பிகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டலிஸ்ட், அது சுரக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், அதுக்கு பேர் தான் என்சைம்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கிளாண்ட்ஸ் என்னென்ன கிளாண்ட்ஸ் சொன்ன பற்றியா, சலைவரி கிளாண்ட்ஸ், லிவர், பேங்க்ரியாஸ். சரி, இப்போ இது இல்லாமல் இந்த ஸ்டொமக் வால், புரியுங்களா? ஸ்டொமக் வால் வந்து ஆக்சுவலாக அது என்ன, அதுவும் ஒரு கிளாண்டு இருக்குது. அதில் வந்து என்னது, கேஸ்ட்ரிக் கிளாண்ட். ஸ்டொமக்குடைய உள்ள இன்னர் வாலில் வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்கும். அது எதை செக்ரீட் பண்ணணும்னா கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணும். அது ஸ்டொமக்கில் வந்து செக்ரீஷன் ஆகக்கூடிய ஒரு ஜூஸ். அதே மாதிரி இண்டஸ்டைனல் மியூகோசா, ஸ்மால் இண்டஸ்டைனுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடியது இண்டஸ்டைனல் மியூகோசா. அதுவும் என்னதான், இண்டஸ்டைனல் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணுது. புரியுங்களா? ஸோ இந்த 3 கிளாண்ட்ஸ் இல்லாமல் இது உங்களுக்கு செக்ரேஷன் பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு மேலேருந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னென்னா உங்களுக்கு சலைவரி கிளாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சலைவரி கிளாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்கே இருக்குது, நம்ம மவுத்தில் வந்து இருக்கக்கூடியது சலைவரி கிளாண்ட். மொத்தம் வந்து 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து மவுத்தில் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட்டு பரோடிட் கிளாண்ட், இருக்கிறதுலே வந்து பெருசுனது பரோடிட் கிளாண்ட்ஸ். இது எங்கே இருக்குது, இந்த சீக்ஸ். எங்கே இருக்குது, இந்த சீக்ஸ். அதாவது என்னென்னா நம்மளுடைய அந்த தாடை பார்த்திங்களா,
அந்த தாடையில் வந்து காணப்படக்கூடியது. அந்த கன்னம், நம்மளுடைய கன்னப்பகுதியில் இருக்கிற சிக்னனுடைய கன்னம், அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த பரோடிட் லார்ஜஸ்ட்டு கிளாண்டு தான். அதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு கிளாண்ட். 3 பேர்ஸ் இருக்குது, அதில் பெருசு தான். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப் மேக்ஸிலரி அல்லது சப் மேண்டிபுலார் அப்படிம்பாங்க. இது எங்கே இருக்குன்னா லோயர் ஜா, நம்மளுடைய தாடை இருக்குது பார்த்திங்களா, அதில் கீழ் தாடையில் இருக்கக்கூடியது அந்த சப் மேக்ஸிலரி கிளாண்ட். அப்புறம் வந்து சப் லிங்குவல் கிளாண்ட்ஸ், அது வந்து பினித் த டங், நாக்குக்கு கீழே இருக்கும், புரியுதுங்களா. அது வந்து சப் லிங்குவல் அந்த கிளாண்ட், நாக்குக்கு கீழே இருக்கிறது, பிலோ த டங்க். ஸோ அந்த கிளாண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, தீஸ் கிளாண்ட்ஸ் ஹேவ் டக்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டக்ட் இருக்கும், புரியுதுங்களா. அந்த கிளாண்ட்ஸுக்கு டக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டக்ட் எதுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். அதில் ஸ்டென்சன் டக்ட், அப்புறம் வாட்டன்ஸ் டக்ட், அப்புறம் பார்த்தோலின் டக்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து டக்ட் ஆஃப் ப்ரிவின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டக்ட் இருக்குதுன்னு பார்த்துங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கிளாண்ட் சொன்னது இது, இந்த ஸ்டென்சன் டக்ட்டுங்கிறது எதுக்குரியது, பரோடிட் கிளாண்டுக்குரியது. அப்புறம் செகண்ட் வந்து வாட்டர் டக்ட்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செகண்ட் என்னது உங்களுக்கு, செகண்ட் சொன்ன கிளாண்டு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த சப் மேக்ஸிலரி அல்லது சப் மேண்டிபுலார் லோயர் ஜா. அடுத்து வந்து தேர்டு வந்து என்னது சப் லிங்குவல், அது வந்து என்னது டக்ட் இருக்குது, அதுக்கு பார்த்தோலின் டக்ட், புரியுங்களா. ஸோ இந்த சலைவரி கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ஜூஸ், சலைவரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஜூஸ் வந்து எங்கே போகுமா, ரீச்சஸ் தி மவுத்துக்கு ரீச் ஆகும். எது வழியாக, அந்த டக்ட் வழியாக ரீச் ஆகி, ஸோ அந்த டெய்லி நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மவுத்தில் வந்து எவ்வளோ செக்ரீஷன், சலைவா செக்ரீஷன் இருக்கான், 1000 to 1500 ml. ஒரு நாளைக்கு 1000 ml-லேருந்து 1500 ml, அதாவது 1.5 லிட்டருக்கு நம்ம வாயில் வந்து சலைவா வந்து செக்ரீஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. சரி, இப்போ நான் அந்த பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சலைவரி கிளாண்டுடைய பிக்சர் பார்ப்போம், எது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா எங்கெங்கே எது கிளாண்ட் இருக்குது, ஒன்று நான் சொல்கிறேன் பார்த்திங்களா, அதாவது பரோடிட் கிளாண்ட் எங்கே இருக்குது, நம்ம கன்னத்தில் இருக்கா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிளாண்டுக்கு என்ன பேர், ஸ்டென்சன் கிளாண்ட். அந்த ஸ்டென்சன் டக்ட்டும்பாங்க. அந்த நாளம், அது வழியாக தான் அந்த செக்ரீட்டான அந்த ஜூஸ் வந்து அப்படி மூவ் ஆகும். அடுத்து செகண்ட் என்ன சொன்னேன், சப் மேக்ஸிலரி கிளாண்ட், அதாவது கீழ்த்தாடை, இந்த லோயர் ஜா கீழே இருக்கிறது. இது வந்து என்னது, இதில் இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு பேர் என்னது, வாட்டன் டக்ட், அதுலேருந்து போகக்கூடிய அந்த குழாய். அடுத்து சப் லிங்குவல், இது நாக்குக்கு கீழே இருக்கிறது. இதில் கூடிய அந்த டக்ட் வந்து பார்த்தோலின் டக்ட். ஸோ 3 டக்ட்டு 3 கிளாண்டுக்குரியதாக இருக்கும் பார்த்துங்க, புரியுதா. இதான் வந்து நம்மளுடைய சலைவரி கிளாண்ட், மவுத்தில் இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட், அதனுடைய செக்ரீஷன் பார்த்துங்க. அடுத்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னா, இந்த வால் ஆஃப் த ஸ்டொமக், நம்முடைய இறைப்பை பார்த்திங்களா, ஸ்டொமக்கு, அதனுடைய வாலில் இருக்கக்கூடியதான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செல்ஸ் இருக்குன்னா, சீஃப் செல்ஸ் ஆர் பெப்டிக் செல்ஸ் அப்படிம்பாங்க, அல்லது தைமோசன் செல்ஸ் அப்படிம்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய செல்ஸு. ஸோ அது என்ன செய்யுதுன்னா, எதை செக்ரீட் பண்ணுமா, அந்த கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணுது. அப்புறம் கோப்லெட் செல்ஸ் அப்படிங்கிறது மியூக்கஸ்ங்கிற சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். அப்புறம் இந்த பெரைட்டல் ஆர் ஆக்சண்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இது வந்து என்னது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டையும் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், அதாவது என்னென்னா, இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வைட்டமின் B12 கால்டு கேசில்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து செக்ரீஷன் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு இந்த விட்டமின் B12 கேஸ்லின் இன்ட்ரின்சிக் ஃபேக்டரை என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. அதுக்குரிய காரணமாக அது இருக்குது. இது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, புரியுதுங்களா. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து லிவர். அடுத்து வந்து என்னது, லிவர் அப்படிங்கிற கிளாண்ட் வரும். அந்த லிவர் கிளாண்டை பற்றி அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.